வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்களுடைய உறவினர்கள்லாம் வந்து போகிறாங்க. அவர்களை வைத்தும் புறமா வெளியாகிட்டு இருக்கு. அந்த அளவில் பார்க்கும்போது போட்டியாளர்களை அவருடைய உறவினர்கள் வந்ததில் எல்லாருமே பார்வதியை பாராட்டுறாங்க. அவருடைய அந்த கேமை பாராட்டுறாங்க. அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே வேளையில் அவங்க வந்து கமருதனோட எப்படியும் ஓரளவுக்கு வாக்குவாதம் பண்ணுவாங்க, கமருதனுக்கு எதிராக அவங்க திரும்புவாங்கன்னு சொன்னாங்க, ஏதாவது கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எதிர்பார்த்துருந்த இந்த சூழ்நிலையில் பார்வதியோட அம்மா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர். அதனால் அவங்க வந்து தெளிவாக அவங்களும் வந்து தெளிவாக கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற எல்லாரோடையும் நல்லா பேசுகிறாங்க. அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகிறாங்க. இருக்கிற 24 மணி நேரம், அதாவது ஒரு நாளில் அவங்களால் என்ன முடியுமோ அதை கரெக்டாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. கூடவே பார்வதிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது கமருதன் கூட நெருக்கமாக இருந்ததுக்கு பார்வதி தான் காரணங்கிறத பார்வதியை அவங்க அம்மாக்கிட்ட ஒத்துக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய மடத்தனமான காரியங்கிறத பார்வதி உணர்ந்துக்கிறணும். ஏன்னா பார்வதியோட இந்த நிலைக்கு வந்தது அது எவ்வளவு, அவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் எத்தனை பேரை இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஆண்களுடன் பழகியிருப்பாங்க அப்படிங்கிறது பார்வதிக்கு நல்லா தெரியும், பார்வதி குடும்பத்தில் உள்ளவருக்கு நல்லா தெரியும். இந்த நிலைக்கு உயர்ந்த போதும் கூட மற்ற இடத்துலையும் அவங்க உணர்ச்சி வசப்படாத சூழ்நிலையில் கமருதன்கிட்ட வந்து அவங்க உணர்ச்சி வசப்படுறதுக்கு என்ன காரணம்? இந்த இதை ஏற்கனவே திவாகர் இங்கே இருக்கும்போது, அதாவது நடிப்பாளர்கள் திவாகர் இங்கே இருக்கும்போது கரெக்டாக சொல்லிட்டு போனார், கமருதனோட நீ எச்சரிக்கையாயிரு, நீ கமருதனை காட்ட உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நீ ஜாக்கிரதையாயிரு அவன்ட்டு சொன்ன பின்னாலேயும் பார்வதி அம்மாட்ட பார்வதி சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உணர்ச்சி வசப்படணும்? இங்கே வந்திருக்க எல்லாருமே நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு தான் வந்திருக்குறீங்க. யாருமே இங்கே தனிமையில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் எல்லாரையுமே கேமரா வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. கேமராவோட வெளிச்சத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தனிமையிலையோ இல்லை மைக்கை கழட்டி வச்சுட்டோ நீங்கள் தனிமையில் குசு குசுன்னு பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? இந்த 100 நாள் முடித்தா நீங்கள் வெளில போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. இங்கே வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன தேவை இருக்குது? புரிஞ்சு நடந்துக்கணும் பார்வதி. தேங்க்யூ.